ஒரு ஓட்ல என்ன ஆகிட போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க போடுற அந்த ஒரு மார்க் அது வெறும் ஓட்டு போட்டதுக்கான அடையாளம் மட்டும் கிடையாது. கிரிக்கெட்ல ஒரு ரன்ல மேட்ச் கைவிட்டு போயிருக்கும், ஒரு மார்க்ல மெடிக்கல் சீட்டே பறி போயிருக்கும். அதே மாதிரி தான் ஒரு சில ஓட்டுகளால ஒரு தொகுதியே மாறி இருக்கு, அந்த தொகுதியால ஒரு ஆட்சியே மாறி இருக்கு. உதாரணத்துக்கு கடந்த 2021 தமிழ்நாடு தேர்தல் எடுத்துக்கோங்க. பல இடங்கள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிச்சது வெறும் சில 100 ஓட்டுகள் மட்டும்தான். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சது வெறும் 1728 ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. தென்காசி தொகுதியில வெறும் 370 ஓட்டுகள் தான் வெற்றியையும் தீர்மானிச்சது. ஓட்டு போடாம அலட்சியமா இருந்தவங்களோட அந்த ஒவ்வொரு ஓட்டுமே இருந்திருந்தா அந்த தொகுதியோட முடிவே மாறி இருக்கும். உங்க ஓட்டு உங்களுக்கான குரல். அதை நீங்களே சரியா பயன்படுத்தலனா உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்காக முடிவெடுக்க நீங்களே அனுமதி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தொகுதி எப்படி இருக்கணும், நம்ம மக்களோட படிப்பு, வேலைவாய்ப்பு, பாதுகாப்புலாம் எப்படி இருக்கணும், அதை தீர்மானிக்க போற அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால நம்மளோட ஒரு ஓட்டுனால என்ன மாறிட போகுதுன்னு அசால்ட்டா விட்டுடாதீங்க. முக்கியமா சாதி மதம்ங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளேயும் சிக்கிடாதீங்க. நிர்வாக திறமை, நேர்மை, மக்கள் மேல இருக்கிற அக்கறை, இதை மட்டுமே பாருங்க. நாட்டுல மாற்றத்தை எதிர்பார்க்கிற இளைஞர்களே, மாற்றத்தை செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் கொண்டு வர முடியாது. இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே இந்த ஓட்டுரிமை தான். அதனால விழிப்புணர்வோடு ஓட்டு போடணும். இந்த மாதிரி முக்கிய அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க டைலாக் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.